ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், முல்லைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் நோய் தாக்குதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் நோய் தாக்குதல் இருக்குது. எப்படி வருதுன்னா அது காரணம் என்னன்னா, இதை பாருங்கள், இது வந்து நல்லா இருக்கிற இலை லீஃபு இதெல்லாம் நல்லா வருது தளிர். இது வந்து பாருங்கள், சுத்தமாக எப்படி மொத்தமே இப்படி இலை சுருண்டு போய் புள்ளி புள்ளியாக வந்து வேஸ்ட்டாக கிடக்குது. இதுக்கு மேலே இது எதுவுமே வராது. அது மாதிரி ஒரே செடியில் நிறைய இருக்குது பாருங்கள். இது மாதிரி இருக்குது. எல்லா செடி தளிர் வந்தாவே இந்த மாதிரி வருது. அதுவே மாடி தோட்டத்தில் அந்த மாதிரி வரல. இந்த பாருங்கள், கீழவும் ஒரே இடம் விடாமல் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த லீஃபுக்கும் அந்த லீஃபுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நல்லா. இது காரணம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொல்கிற மாதிரி எல்லாமே தெளித்தேன். அப்போவும் இந்த இலை சுருட்டில் இந்த கலரும் மாறல. இது இருக்கிற மாதிரி இந்த இலை இல்லை. அது காரணம் என்னன்னா, இந்த வெயில் மேலே வந்து நல்லா வெயில் படுற இடத்துல அந்த செடி வச்சுருக்கேன். அதனால் அந்த செடி நல்லா இருக்குது. இது வந்து நிழல் ரொம்ப மேலே மாடி இந்த நிழலுங்கெல்லாம் நிறைய இங்கே கீழே இருக்குது. அதனால் இந்த செடி இது மாதிரி ஒரு மாதிரி குருணம்பூச்சி மாதிரி ஒரு மாதிரி வருது. இதுவே நம்ம வெயிலில் இருந்தால் இந்த மாதிரி வரல. கருக மட்டும்தான் கருகும் வெயிலில் இருந்தால். ஆனால் இது வந்து இந்த நிழல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு நான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு போனேன். செடி எதனால் இந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்டதுக்கு, நிழல் வந்து முல்லை செடியை பொறுத்த வரைக்கும் எந்த நோய் தாக்குதலும் வராது. ஆனால் வந்தாக்கா இந்த மாதிரி வரும். ஆனால் வந்து அதுக்கு காரணம் வந்து நோய் தாக்குதல் எதுவும் கிடையாது, நிழலில் வைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து நான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் போய் அங்கே நான் தெரிஞ்சுக்கின்னு வந்து தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த நிழலில் மட்டும் வைக்காதீங்க. இந்த செடியை முல்லை செடியை பொறுத்த வரைக்கும் நிழல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வெயிலில் இருந்தால் தான் ஏதோ ஒரு லீஃப் தான் அந்த மாதிரி வருது. மீதியெல்லாம் அது மாதிரி தான் வருது. நீங்கள் வந்து வெயிலே வைங்க. எப்போவுமே எந்த செடி வச்சாலும் வெயிலில் இருந்தால் தான் செடி நல்லா வருது. இது மாதிரி செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிய காலை வணக்கம். இது வந்து மாடி மேலே இருக்கிற செடி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எந்த நோய் தாக்குதலும் இல்லை. இதை வச்சு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் நோய் தாக்குதல் இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த லீஃபெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கூட பக்கத்துலேயே எல்லா செடியும் வச்சுருக்கேன். அப்போவும் அவ்வளோ நல்லா வருது இந்த செடிங்க. நான் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு போய் கேட்டுட்டு வந்து தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இனிமேல் லாங் வீடியோ நிறைய போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். லாங் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாங் வீடியோ பார்த்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.